परमात्मने नमः। 8ाम् अध्यायम् अक्षरब्रह्मयोगम्. अर्जुनन् उरैत्तान् ब्रह्मम् वद्यात्मम् कर्मम् அதிபூதம் என்றால் என்ன, அதிதெய்வம் என்று எதைச் சொல்கிறீர் புருஷோத்தமா? இத்தேகத்தில் அதியஜ்ஞம் என்பவன் யார் மதுசூதனா? தன்னையே வென்றவன் உன்னை மரண காலத்தில் அறிவதெப்படி? ஸ்ரீ பகவான் உரைத்தார், அழிவற்ற மேலானது பிரம்மம், மதனியல்பு அத்தியாத்மமாகும். உயிர்களை படைத்து காத்து அழிக்கும் செயல் கர்மமாகும். உடல் எடுத்தோரில் உயர்ந்தோனே, அழியும் பொருளே அதிபூத்தம், அகத்தோனே அதி தெய்வம். உடலில் நானே அதி யஜ்ஞம், இறுதி காலத்திலும் என்னையே நினைத்து உடலை விடுபவன் எனது இயல்பை அடைகின்றான். இதில் சற்றும் மையமில்லை. இறுதி காலத்தில் எதை நினைத்து உடல் துறக்கின்றானோ, அதன் தன்மையை பெற்று அதையே அடைகிறான் கௌந்தேயனே. எனவே எல்லா காலத்திலும் என்னையே எண்ணிப் போரிடுவாய். அர்ப்பணித்த மனம் புத்தியால் ஐயமின்றி என்னையே அடைவாய். பயிற்சியாம் யோகத்தோடு மனத்தை வேறெங்கும் செலுத்தாது பரம்பொருளை சிந்திப்பவன் தெய்வநிலை அடைவான் பார்த்தனே. அனைத்தும் அறிந்தவன் தொன்மையானவன், அனைத்து மாழ்பவன் நடுவின் நுண்ணியன். ஆதாரமான சிந்தை கிட்டாதவனை இருள் கடந்த ஒளியை நினைப்பவனவனோ, அவனே மரண காலத்தில் பக்தியோடு நிலைத்த மனத்தோடு யோக பலத்தோடு பூர்வ மத்தியில் பிராணனை நிறுத்தி திவ்ய பரம புருஷனை அடைகின்றான். வேதமறிந்தோர் எதை அழியாதென்பரோ, பற்றற்ற துறவியர் எதில் புகுவரோ, எதை விரும்பி பிரம்மச்சரியம் காப்பரோ, அந்நிலையை சுருக்கமாய் கூறுகின்றேன். எவன் புலன்களை அடக்கி மனத்தை இதயத்தில் நிறுத்தி பிராணனை உச்சந்தலையில் வைத்து யோக தாரணையில் நிலை பெற்று ஓம் எனும் ஓரெழுத்தான பிரம்மத்தை உச்சரித்து கொண்டு உடலை
துறந்து போகிறானோ அவன் பரகதி அடைகிறான். வேறு எண்ணமின்றி என்னை எப்போதும் இடையராது எண்ணி ஒரு நிலைப்பட்ட யோகிக்கு நான் எளிதில் அகப்படுவேன் பார்த்தா. உயர்நிலை சாதிக்கப் பெற்ற மகான்கள் என்னை அடைந்து துன்பாலயம் எனும் நிலையற்ற மறுபிறவி அடைவதில்லை. பிரம்மலோகம் வரை உள்ளவை மறுபிறப்புலங்கள் அர்ஜுனா. ஆனால் என்னை அடைந்தவனுக்கு மறுபிறப்பில்லை கௌந்தேயா. 1000 யுகங்கள் பகலென 1000 யுகங்கள் இரவென நான் முகந்தினத்தை அறிந்தவர் பகலிரவை அறிந்தவரே. பகல் வரும் பொழுது எல்லாம் தோன்றாததின் வெளிப்படும் இரவு வரும் பொழுதிலே தோன்றாததில் மறைந்திடும். மீண்டும் மீண்டும் பிறந்திடும் உயிர்கள் இரவில் மறைந்திடும். பகலில் தவசமிழந்து மீண்டும் வெளிப்படும் பார்த்தனே. தோன்றாததில் உயர்ந்ததாய் நிலைத்ததாய் உள்ளதெதுவோ உயிரனைத்தும் மகிழ்ந்த போதும் அப்பறம் பொருள் அழிவதில்லை. தோன்றாத அழியாத அந்த பரமகதி நிலையை எவன் அடைந்த பின் திரும்பி வாரானோ அதுவே என் பரமபதம். அதுவே என் பரமபதம். உயிர்கள் எவனுள் உள்ளனவோ எதனால் எல்லாம் நிறைந்துள்ளதோ பார்த்தா. அந்த பரம புருஷன் மாறாத பக்தியால் கிட்டிடுவான். யோகிகள் எக்காலத்தில் இறந்தால் மீண்டும் வருகின்ற வாராத அந்த காலத்தை உனக்கு உரைக்கின்றேன் பரதர்ஷப. அழல் ஒளி பகல் வளர்பிறை 6 மாத உத்தராயணம் இதில் ஏகும் மானுடர்கள் பிரம்மத்தை அடைகின்றார்கள். புகை இரவு தேய்பிறை 6 மாதம் தட்சிணாயனம் இதில் ஏகும் யோகியர்கள் நிலவொளி பெற்று திரும்புவர். ஒளி வழி இருள் வழி என இருவழி இங்கு நிரந்தரமாம் ஒன்றில் பிறவாமை எய்துவர் மற்றதில் மீண்டும் பிறப்பரே. இதை அறியும் எந்த யோகியும் குழம்புவதில்லை பார்த்தனே. ஆகையால் என்றும் அர்ஜுனா யோகத்தில் நிலைத்தவனாயிரு. வேத
வேத பயிற்சியில் தவ முயற்சியில் யாகதானங்கள் செய்வதிலமையும் புண்ணிய பலனை அறிந்த யோகியோ யாவும் கடந்து இறைநிலை அடைகின்றான். இறைநிலை அடைகின்றான். ஓம் தத் சத். இங்கணம் பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரமாம் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையில் நடந்த உரையாடல் ஸ்ரீமத் பகவத்கீதை எனும் உபனிஷத்தில் அக்ஷர பிரம்ம யோகம் எனும் 8ஆம் அத்தியாயமாம்.